Hey, hi, hello babies. Welcome back to our channel. And நான் உங்கள் இடியட் அண்ட் நீங்கள் ஏன் பியர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் திங், எல்லோரும் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, கேட்குறீங்களா அக்கா ஜேகே எஃப்எஃப் போடுங்க, டேஎஃப்எஃப் போடுங்க, சுகா எஃப்எஃப் போடுங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் கொடுத்தா தானடா, ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லாம் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அங்கே ஸ்டடி கூட போகலாம். ஏய், மூடிட்டு சொல்கிறது கேள் என்ன? நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்தது உங்களோட குடும்ப நடத்தவோ ஜல்சா பண்ணவோ இல்லடி. ஏதோ அத்தை சொன்னாங்கன்னு நான் கம்பெனியில் ஒர்க் போட்டு கொடுத்தேன். அதுக்கு மட்டும் மூடிட்டு பாரு. சும்மா மாமானாலும் அங்கே வராது. அங்கே நீ யாரோ நான் யாரோ. பார்ட்டிக்கா சொல்லுங்க, ரெடிட்டு வா அண்ணா, நான் போகிறேன், டிரைவர் வருவான், அந்த காரில் ஏறி வா. நாடி இப்போ என்னென்ன இப்படி திட்டுறா? ஆமான்னு கூப்பிட்டுப்பா. ஆமாண்டி, நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. மூடிட்டு ரெடி ஆகிட்டு வா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறான். நீங்கள் அவன் போகிறதே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு மாமான்னு கூப்பிட்டு தப்பா? அப்போல்லாம் எப்படி இது பண்ணோம், ஆனால் இப்போ பாரு எல்லாம் மாறிடுச்சு. அவ்வளோதான் பையன் பசங்க, நீ தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இருந்தாலும் ஏமா என்னை கூப்பிட்டு வந்தேன்? நான் தான் எனக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்கிறேன்ல, வரமாட்டேன்னு சொன்னால் கேட்க மாட்டியா நீ? டீ 10 பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளடா, வராமல் இருக்க முடியுமா? என்ன? ஆமாம், பையன் வயசுக்கு வந்துட்டான். வயசு அத்தை, டே சங்குக்கா வாடா. அதெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டேன். புச்சிமாங்க இப்போ தான் மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனோம். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக மேலே ஓடி வரான் அவங்க ரூமுக்கு. நீங்கள் அப்போ தான் சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சாரீ மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. மாமா அப்படியே ஜேகே ஸ்டக்காக நிற்கிறான். பிகாஸ் உங்களை முன்னே பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னேனா ஒல்லிக்குச்சியாட்டம் தொடக்கத்துக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருப்பீங்க. பட் இப்போ பார்க்க இன்னும் அழகாக நல்லா சப்பியாக கொழுக்கு முழுக்குன்னு நல்லா வளர்ந்துருக்கீங்க. ஜேகே எதுவும் பேசாமல் உங்களுக்கு அப்படியே மெதுவாக நடந்து வராங்க. ஸோ ஜேகே உங்களை அப்படியே வாளோட லாக் பண்ணுறான். அப்படியே உங்கள் கண்ணை மட்டும் பார்த்து நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகுது. இல்லை அது என்ன? இல்லை ஜேகே என்னென்னா ஜேகேவா? என்ன புதுசாக ஜேகே நல்லா கூப்பிடுற? மாமா தானே கூப்பிடுவேன். ஆமாம் ஆமாம்மா, மாமன் தானே கூப்பிடுவேன். ஆமாம், அப்போ என்ன புதுசாக ஜேகே சங்குக்? மாமா ஏண்டி இப்போ எதுக்கு இப்படி சொல்லுங்கிற? என்ன பண்ண? இப்போ மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் அண்ணா. மாமா அது ஒரு மாதிரி ஏய், இடுப்பை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். இன்னும் முழுசாக முடிக்கிற மாதிரி ஆடாது. கத்தாதடி, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம்மா, அது ஒரு மாதிரி அப்படி வந்திருக்க. பார்த்தா பிடிக்கணும் தானே தோணும். அது காட்டிட்டு மாமா காட்டிட்டு வந்தால் நீ என்ன பிடிக்காம என்ன பண்ணுவாங்க? இனி வாழை வந்து என்ன வரும்? இனி வாழை வந்து என்ன வரும்? இனி வாழை வந்து மாமா மாமான் தான் வரணும். என்ன இன்னொரு வாட்டி ஜேகே ஜங்குக்குன்னு வந்து என்ன? சரி மாமா, என்ன மாமன் தானே வரும். மாமன் தான் என்ன இப்படி வந்து நிற்கிற? வயசுக்கு வந்தால் முழுசாக மாறிடுவியா? என்ன ஓட முடியுது? இப்படி ஏற்றுற விட்டு போகணும் தோணவே மாட்டேங்குது. ஆமாம். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்களும் வேறு வழி இல்லைன்ட்டு ரெடியாக போகிறீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு பிளாக் சாரீ வித் காஜல் டார்க் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்க. என்ன அழகாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் அவன் ரசிக்க மாட்டான். அழகாக இருந்தால் மட்டும் என் வாடி கல்யாணம் பண்ணிக்கலான்னுடுவானா? இல்லை புஜ்ஜிமான ஓடி வருவானா? எதுவுமே இல்லை. போகணுமா? போகலனாலும் கத்துவான், போனாலும் கத்துவான். வேறு வழி இல்லை வயன், போகணும். ஒழுங்காக ரெடிட்டு வர சொன்னான். இந்த ஒழுங்கு போதுமா இல்லை இன்னும் ஒழுக்கமாக போகணுமா? வந்துட்டேண்ணா.
அப்படி நீங்களும் போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த பார்ட்டி பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுறீங்க. எப்பப்பா பார்ட்டி பண்ணவே கட்டியிருக்காங்க போல இருக்கே, இவ்வளோ பெருசாக இருக்குது. சவுண்ட் வேறு நல்லா கேட்குது. என்னை விட அழகாக பொண்ணுங்களாம் வந்திருப்பாங்கள்ல, அதுதான் சேர்க்கே மாறிட்டான் போல. ஃப்யூச்சர் என்ன ஹோல்ட் பண்ணிக்கும் யாருக்கு தெரியும். சரி போகலாமா அப்படின்னு நீங்களும் உள்ளே போகிறீங்க. டேய் மச்சான் எங்கடாவா என்னடா போனது? இல்லைடா ஏனேங்கடா டேச்சே சொல்லினே பின்னாடி போகாதன்ட்டு. ஏயே உனிய நினைப்பா நான் போவேன். மச்சான் கொஞ்சம் டீசெண்டாக ப்ளீஸ் மச்சா, டீசெண்டாக அவளுக்கு டீசெண்டாக இருந்தால் தான் பிடிக்குமாமே. கோல்புப்பட்டேன் இத்தா வருவாடா மூடிட்டு போண்ணா. டீஜேக்கே என்னடா அங்கே பாருண்டா குல்ஃபிக்கு சேலை கட்டி விட்ட மாதிரியே வராளேடா அப்படின்னு சொல்கிறான். சுஜிக்கே மெதுவாக டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் எதுவுமே தெரியாத குழந்த மாதிரி தொலைஞ்சு போன குழந்த மாதிரி மெதுவாக ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கீங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க சாரியில். ஜேகேவோட ஐஸ் அப்படியே உங்களை பார்த்து ஸ்டக் ஆகுது. ரெடி ஆகிட்டு சொன்னால் இப்படி அடி வருவ. ஓ ஸோ நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஜேகே எங்கேன்னு தேடுறீங்க. ஸோ ஜேகே தூரமாக நின்றுட்டுருக்கான். அவங்கள பார்த்துட்ருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ இப்போ எதுக்கு இப்படி பார்க்குறான்? கேவலமாக ரெடிட்டு வந்துட்டானா என்ன? இல்லையே, பேசாமல் வாங்கி கொடுத்ததே போட்டு வந்துருக்கலாம். தேவையில்லாமல் திருப்பி திட்டு வாங்கணுமா? ஐயன் உன் தலை விதியில் வந்துட்டு திட்டு வாங்குறதே தான் எழுதி வச்சுருக்கா. என்னடி வேறு வழி, திட்டு வாங்கணும்னு எழுதி வச்சுருந்தா மாற்ற முடியும் அப்படின்னு சரி நீங்கள் மெதுவாக ஜேகே கிட்டே நடந்து போகிறீங்க. ஐயோ வரடா மச்சான் என்னை தேடி ஆள் வரான்டா வராடாடி, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா, பட்டாமூச்சி எல்லாம் இப்போ இருக்குதுடாடி. தான் போட்டுன்னு வச்சுக்கோ, மூடிட்டு போடா. என்ன நான்லாம் போக மாட்டேன். அப்படியே விட்டேன்னா ரைட்டு என்னமோ பண்ணுற பண்ணு, அப்புறம் வருவல்ல ஜே மச்சான்ட்டு அப்போ இருக்குடா அவனுக்கு எச்சிப்பா. ஸோ ஜேக்கியும் போயிடுறான். உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டு மெதுவாக போகிறீங்க. ஜேகே உங்களை எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். ஜேகே ஜங்குக் சார் என்ன இல்லை என்ன கூப்பிட்டா? ஜங்குக் சார் ஓ என்ன இது? நான் இதான் வாங்கி கொடுத்தனா என்ன? இதான் வாங்கி கொடுத்தனா போட்டு வாடின்னு சொல்லிட்டு. இல்லை சார் அது வந்து குட்டிஸாக இருந்துச்சு, அதுதான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக. இது ஒன்றும் இந்தியா இல்லைன்னா என் சாரியெல்லாம் கட்டிட்டு வர சொல்லி யோசனை உனக்கு எப்படி சொன்னா? இல்லை சார் அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். அதுக்கு வேலையை கட்டிட்டு வருவியா என்ன? எதுக்கு கட்டிட்டு வந்தேன்? சார் எதுக்கடி கட்டிட்டு வந்தேன்? நான் கட்டிட்டு வர சொன்னா என்ன சார்? கட்டிட்டு வர சொன்னா என்ன சார்? வலிக்குது. என்ன வலி இது? எனக்கு எரியுதுங்க. அங்கே பாரு இல்லைனா எப்படி பார்க்குதுன்ட்டு. வேணும் தானே கட்டிட்டு வந்தேன் சார். இல்லை சார் வேணும் தானே கட்டிட்டு வந்தேன் சார். இல்லை சார் வலிக்காமல் வலிக்கட்டும். இப்போ காட்டிக்கிட்டு வராதன்னு சொன்னால் திருப்பி வர. என்ன திங்குறா? மாமா இப்போ தான் தெரியுதா மாமான்ட்டு? மாமா இப்போ தான் தெரியுதா நான் மாமான்ட்டு? நீங்கள் தானே மாமான்னு. அதுக்கு ஜேகேன்னு கூப்பிட்ருவியா? என்ன திமிருந்தா சார். வலிக்கட்டும் வலிக்கட்டும். இந்த இடம் எல்லாரும் பார்த்தா எனக்கு தெரியாதா? எனக்கு வலிக்காதாடி? ஸோ ஜேகே உங்கள் இடுப்பை பிடிச்சி நல்லா கிள்றான். உங்களுக்கு அப்படி வலிக்குது. ஆனால் ஜேகே விடுற மாதிரி இல்லை. மாமா வலிக்குது, எல்லோரும் பார்க்கட்டும். என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டோம்னா எந்ததான் எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாம் எப்படி பார்க்குறாங்க பாரு, வெறிக்க இப்போயே விட்டா தின்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்குது. இவன் நான் கேட்டேனே சார். வலிக்குது மாமா. வலிக்கட்டும்டி, நான் பார்க்க வேண்டியது நான் தொட வேண்டியது. ஆனால் நீ வரும்போது வருஷனா கண்ணு தெரில. ஆமாம்மா அது ஏதோ தெரியாமல் தெரியாமல் எனக்கு தொடுவானா? தெரியாமல் போயிட்டாங்க. நாங்கள் போவோம். மாமா எனக்கு தெரியாது மாமா, நான் தெரியாமல் நான் தொட வேண்டியதெல்லாம் கண்ணவெல்லாம் தொட ஒரு அடி.
மாமா ப்ளீஸ் வலிக்குது வலிக்கிட்டோம். நான் தொட வேண்டியது இன்னொருத்தவங்க தொடுவானா? இன்னொருத்தன் தொடுவானாடி? மாமா ஜேகே உங்களை நல்லா போட்டு கிள்றான். உங்களுக்கு அப்படி வலிக்குது. ஈவன் ரெட் ஆகிட்டுருக்கு. உங்களால் முடியல. ஸோ எல்லாம் ஜேகே பண்ணுறது பார்த்து எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் அவனோட ஆள் தான் இருக்கு. ஸோ எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக ஒதுக்கிட்டாங்க. ஜேகே உங்களை நல்லா போட்டு இன்னும் கிள்றான். மாமா மாமா ப்ளீஸ் மாமா வலிக்கட்டும் நீ வலிக்கட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ திமிருந்தா என்ன கேட்கணும் சாரி அதுவும் பார்ட்டிக்கு. மாமா அப்போ அந்த குட்டி ட்ரெஸ் அதில் இவனும் பார்க்க மாட்டான். இவனும் எல்லாம் பொண்ணுங்க மாதிரி தான் நினச்சி விட்டுரு போயிடுவான் தானே எனக்கு கொடுத்தான். மாமா எனக்கு மாமா வலிக்கட்டும் வலிக்கட்டும் மாமா மாமா ப்ளீஸ் மாமா. நல்லா இதப்பெல்லாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஆஃபீஸில்? மாமா நான் யார்கிட்டயும் அவள் எப்படி அந்த ஜெய் தெரியும்? அந்த ஜே எப்படி தெரியும்? மாமா எனக்கு அண்ணன் மாமா அண்ணன் வந்து குல்ஃபி பட்டாம்பூச்சி பறக்குதுனால சொல்லுவானா? மாமா எனக்கு தெரியாது மாமா. உனக்கு எப்படிமா தெரியாமல் இருக்கும்? நீ தான் ஒன்றும் தெரியாத பாப்பா வச்சேன். மாமா வந்து சார் யார் சார் அவ? சிங்களா கமிட்டடா அப்பா அம்மா எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த சரக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்படி மாமா நீ தானே மாமா என் எம்ப்ளாயினா கண்ணவெல்லாம் வந்து கேட்கலாமா? அவங்க கேட்டதுக்கு நான் இல்லை நீ வா நீ வா மாமா மாமா எங்கே மாமா நீ வாடி வா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்லேயே அவங்க தர நிறுத்துட்டு போகிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறானே தெரியல. நீங்களும் பின்னாடியே கத்திகிட்டே போகிறீங்க. ஸோ ஜேகே ஒரு ரூம் கிட்டே போகிறான். ஸோ நீங்கள் ரூமை நல்லா சுற்றி பார்க்குறீங்க. பெருசாக பெட்டோடு மட்டும் இருக்குது. அச்சோ மாட்டிக்கிட்டேன்னா ஏதாச்சும் பேசி மடக்கு வையன். மாமா அது என்ன மாமா அது? யாரை கேட்டு சாரியை கட்டின நீ? அவன் கண்ணில் அவ்வளோ கோபம் தெரியுது உங்களுக்கு நல்லாவே. சரியா இருக்கான் போல. ஓகே வேறு வழி இல்லை. அவன்கிட்ட தானே பேசினுக்குறான். அது மாமா என்ன யாரை கேட்டு சார் அடியே ஜேகேயோட ஐஸ் இன்னும் சரியாக வெயிட் ஆகுது. நீங்களாம் அடிச்சது அவனை அப்படின்ட்டு நீங்கள் அவனை முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. என் மேலே என்ன அடிக்காமல் உனக்கு கொஞ்சம் வாங்கிலே சொன்னேன். உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கிலேடா. என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியல. திட்டுற எப்போ பார் திட்டினே இருக்கா என்ன நீ? சாரி கட்டினா மட்டும் கொஞ்சம் வேறு. அப்போ இன்னும் டெய்லி நான் சாரி கட்டிகிட்டே இருக்கணுமா என்ன? ஏய் சாவடிச்சிருவேன் ஜேகே சாவடிச்சிருவேன். ஜேகேவா? ஆமாண்டா ஜேகே தான்டா. மாமா மாமான் வராதுன்னு சொன்னால இப்போ என்ன மாமா மாமான்னு கூப்பிடாம போனால் மாமான்னு கூப்பிடுன்ற? ஏய் எனக்கு சிரிப்பு வருதுடி கத்தாதடி. உனக்கு உனக்கு வலிக்காதடி வலிக்குதுடி. வலிக்கிட்டோம் எனக்கு மட்டும் சொன்னால வலிக்கிட்டோம். நீங்கள் அப்படியே ஜேகேவை செவத்தோடு லாக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்கா. அவங்களுக்கு செம்மையாக கோவம். அதுதான் உங்களை பார்த்து சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதுன்ற மாதிரி ரியாக்ஷனோட சிரிக்காத மாமா எனக்கு செம்மையாக கோவம் வருது. அதுதா எங்க கோத்தை காட்டு அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸ் ஆறா. அம்மா அடியே நான் என்ன கோவமாக இருக்கேன்ற நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? வலிக்குதான் பின்ன ரொம்ப வலிக்குதான்? இல்லை லைட்டாக தேன் தொண்ட மாதிரி இருக்குது. ஆண்டி என்னை பார்த்தா பாவமா இல்லையா? அதே தான் நானும் கேட்குறேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? சரி புஜிமா போடா. ஏய் போ நீ பேசாத. அப்படியே நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஜேகே சிஸ்டர் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறான். புஜிமா புஜிமா பேசாதன்னு. ஓகே அம்மா பேசக்கூடாதா? பேசக்கூடாதாடி மம்மா மம்மா சொன்னா. ஏய் சுத்த முடிட்டு இருண்ணா நீ போ. நீ தல் நீ போ. ஏய் ஏய் இல்லை நீ போ. நீ என்ன விட்டு நீ வரணும். நீ எனக்கு வரணும். நீ போ இருறியோ நீ வேணும் போ. நீ என்னை திட்டுற நீ வேணும் போ. ஸோ நீங்கள் ஜேகேவை தள்ளிகிட்டே இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ரெண்டு கையை பிடிச்சி அப்படியே வாளோட லாக் பண்ணுறான். அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஸ்லோவாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேக்கு ஸ்லோவாக பிரேக் பண்ணுறான். நீங்கள் அவனை மூச்சு விட்டு விட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன காம்போ தான் இல்லை கூடா இனி வாயிலேருந்து என்ன வரும்? ஃப்ராடுன்னு வரும். ஏய் ஃப்ராடு மாமான்னு வரும். போதுமா? அழகிடி நிஜமா. ஸோ அவ்வளோதான்டா. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய் இஷ்கியா.